வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சேர்த்தெழுதுக. ஓடை ப்ளஸ் ஆட ஓடையாட. ஓடை ப்ளஸ் ஆட என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல். நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. வியத்தல் வாழ்க்கை ஆளல் பாடியவள் பொருந்தாதது பாடியவள். வியத்தல் வாழ்க்கை ஆளல் தொழிற்பெயர்கள். பாடியவள் என்பது வினையால் அணையும் பெயர். பொருந்தா சொல்லை கண்டறிக. அன்பு பஞ்சு அஃது மண்டு பொருந்தாதது அஃது. அஃது என்பது ஆய்தத்தொடர் குற்றியலுகரம். அன்பு பஞ்சு மண்டு ஆகியவை மென்தொடர் குற்றியலுகரங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் கொழுந்து. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஆன்சர் சி. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் ஏ. தென்னந்தோப்பு. மரபு பிழையற்றது தென்னந்தோப்பு. வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற தொடர் நேற்று வந்தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. எபிகிராஃபி கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன் நடுகல். இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. லிட்ரஸி கல்வி அறிவு. லிட்ரஸி கல்வி அறிவு என்பது மட்டும் சரியானது. கைடன்ஸ் வழிகாட்டுதல். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். டிசிப்ளின் ஒழுக்கம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆன்சர் பி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை பறவை. பறவை கடல். பறவை புல். கடல் புல். கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. வேர்ச்சொல் கொடு. வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். சரியான அகரவரிசையை எழுதுக. ஆன்சர் டி. சரம் சாட்சி செம்மை சொம்பு. சரியான அகரவரிசையை எழுதுக. ஆன்சர் பி. கரம் காட்சி குருவி கோட்டை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஏ. அண்ணன் தம்பி தாய் சேய் வீசு தென்றல் செங்காந்தல் கொள்களிறு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். கடைக்கு போவாயா எனும் வினாவிற்குரிய விடைகளை பொருத்துக. விடை வகை சான்று. உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கிறது. மறைவிடை போக மாட்டேன். நேர்விடை போவேன். ஏவல் விடை நீயே செல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து விரித்து. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. அத்தி பூத்தார் போல. உவமை கூறும் பொருள் அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல. உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் கலைச்சொல் இடஞ்சுழி. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் சி. பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். நிறுத்தற்குறிகள் அறிக. சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. ஆன்சர் வரிசையாக நில். பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டாயா? காலை உணவை சாப்பிட்டியா? இதற்கான எழுத்து வழக்கு காலை உணவை சாப்பிட்டாயா. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? வினாச்சொல் எத்தனை. சரியான இணைப்புச் சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் பி. நேற்று கனமழை பொழிந்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரியான மரபு தொடரை தேர்க.
கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தித்தொடர். கூற்று சரியா தவறா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார். ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல் மீநுண் தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சொல் பொருள். மேதி எருமை, தரளம் முத்து, பகடு எருமைக்கடா, கோடு குளக்கரை. பிரித்து பிழைத்திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + உலகம் ஓருலகம். 1 + உலகம் ஓருலகம். பிழைத்திருத்துக. 1 + மரம் ஒரு மரம். 1 + மரம் ஒரு மரம். சொல் பொருள் பொருத்துக. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கீழ்க்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். கீழ்க்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? அறிவியல். ஓவியம், இசை, சிற்பக்கலை ஆகியவை நுண்கலைகள். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஓவியம். மொழி குறியீடுகள் ஓவியத்திலிருந்து தோன்றின. கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? கோட்டோவியங்கள் நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு ஆகியவற்றை கொண்டு வரையப்பட்டன. சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து என அழைத்தனர். இன்மொழி பிரித்து எழுதுக. இனிமை + மொழி. அன்மொழி தொகை பிரித்தெழுதுக. அல் + மொழி + தொகை. நன்செய் பிரித்து எழுதுக. நன்மை + செய். அருந்துணை பிரித்து எழுதுக. அருமை + துணை. தேர்ந்தெடுத்து பிரித்து எழுதுக. தேர்ந்து + எடுத்து. பொருந்தா சொல்லை கண்டறிக. பெயரெச்சம் வினையெச்சம் முற்றெச்சம் வினைமுற்று. பொருந்தாதது வினைமுற்று. பொருந்தா சொல்லை கண்டறிக. வெற்றி, நொச்சி, குறிஞ்சி, வஞ்சி. பொருந்தாதது குறிஞ்சி. வெற்றி, நொச்சி, வஞ்சி ஆகியவை புறத்திணைகள். குறிஞ்சி என்பது அகத்திணை. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை 3 மட்டும் பொருந்தாதது. இலை, செடி என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பொருந்தாதது பஞ்சு. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் பி. பண்டைத் தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். பிழைத்திருத்தம் வழுவுச் சொற்களை நீக்குதல். வழுவுச் சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் சி. நீ வந்தாய். பிழைத்திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல். பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. ஆன்சர் சி. வானத்தில் பறவை பறந்தது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர் ஏ. முதியவருக்கு கொடுக்கச் சொன்னார்.
வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. நிலவு. வெய்யோன் என்பதன் பொருள் பகலவன், ஆதவன், ஞாயிறு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி, அணிகலன், அழகு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. கண்டார் என்பதன் வேர்ச்சொல் காண். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல். ஓடு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி. அளபெடுத்தல், இசைநிறை, ஈதல், உரனசையி, ஓவுதல் வேண்டும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உயிரளபடை, ஒற்றளபடை, தனிநிலை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. உயிரளபடை, ஒற்றளபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி. அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல். வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல். விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். இதற்கான வினா: ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். தவறான வினா: தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும்? இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இருவினைகள் சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். ஆசிரியர் சேர்த்து வைத்தார். விடை வகை: நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. அக்ரானமி, உழவியல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். செங்கற்பட்டு என்பதன் மருவு செங்கை. செங்கற்பட்டு, செங்கை. உதகமண்டலம் மருவு உதகை. பொருந்தாத இணை எது? பொருந்தாதது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. இரவு, பகல். பொருந்தாதது. மேகலை இச்சொல்லிற்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆன்சர் மணி. மணிமேகலை. பொருத்தமான காலம் அமைத்தல். காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ. சுந்தர் நேற்று பள்ளிக்குச் சென்றான். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தேன். இறந்த காலம். குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? வினாச்சொல் யார்? நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். சரியான சொல் கடைபிடிப்போம். என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். கோ இருபொருள் தருக. அரசன், பசு. கோ என்பதன் இருபொருள் அரசன், பசு. ஆறு இருபொருள் நதி, எண்ணிக்கை. பொருந்தாத இணையை கண்டறிக. தடு, தாடு. மடு, மாடு. விடு, வீடு. எடு, ஏடு. தடு, தாடு என்பது பொருந்தாதது. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எறும்பு, ஐவர் என்பது தவறானது. இன்பம், ஈகை. அகல், ஆவல். உணவு, ஊதல். எறும்பு, ஐவர் என்பது பொருந்தாதது. கூற்று சரியா தவறா? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி தமிழ். ஆன்சர் கூற்று 1, 2 சரி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். நிலையான செல்வம், ஊக்கம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அழுக்காறு, பொறாமை. சரியான சொல்லை கண்டறிக. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சொல் பொருள். கார்முகில், மழை மேகம். பரிதி, கதிரவன். எத்தனிக்கும், முயலும். கழனி, வயல். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். பழம் கூட்டுப்பெயர் பழக்குலை.
இடக்கரடக்கல் தொடரை கண்டறிக. கால் கழுவி வந்தான். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் மான்கள் வேகமாக ஓடின. சொல் பொருள் பொருத்துக. கான் காடு, உழுவை புலி, மடங்கல் சிங்கம், என்கு கரடி. கான் காடு, உழுவை புலி, மடங்கல் சிங்கம், என்கு கரடி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் சி. இவை பூக்கள் அல்ல. பன்மை சொல். இவை பழங்கள் அல்ல. இவை பழங்கள் அல்ல. தேங்க்யூ.